அனைவருக்கும் வணக்கம். இந்நாள் நன்னாளாகட்டும். சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி கும்பத்துல இருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகிறாரு. மார்ச் மாதத்துல சிம்ம ராசிக்கான பலன்கள் என்ன அப்படின்றத இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சனி பெயர்ச்சியானது மார்ச் 29ஆம் தேதி நடக்க இருக்கு. சனி பகவான் கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறாரு. அடுத்த 2.5 வருஷம், அதாவது 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரைக்குமே அவர் மீன ராசியில தாங்க இருப்பாரு. பொதுவா ஒரு ராசியில அதிக காலம் தங்கக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் மட்டும்தான். சனி கொடுத்தால் எவராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு பலம் பொருந்திய கிரகம். 12 ராசிகளில் எந்த ராசியில் சனி பெயர்ச்சி அடைந்தாலுமே அதற்கு முந்தைய மற்றும் பிந்தைய ராசிகளை அவர் அதிக அளவில் பாதிப்படைய செய்வாராம். நீதி, நேர்மை, தர்மம் ஆகியவற்றிற்கு உதாரணமான கிரகம் அப்படின்றதால நல்லது கெட்டது ரெண்டோட தாக்கமும் அதிக அளவில் தாங்க இருக்கும். அதனால தான் மக்கள் சனி பெயர்ச்சியை எப்பவுமே பெரிதும் உற்று காண்பாங்க. அந்த வகையில் இந்த மார்ச் மாதத்தில் சிம்ம ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத தான் பார்த்துட்ருக்கோம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். 2 மற்றும் 10க்கு உரியவர்கள் பரிவர்த்தனை அடைவாங்க. இந்த மாதத்தில் 15 நாட்கள் ராசியை பார்த்த நிலையில் சூரியன் இருக்காரு. அதன் பிறகு அவர் சுபத்துவத்தை அடைகிறார். அதற்கு பிறகு அவர் ராகுவோட சேர்ந்தாலும் உச்ச சுபருடன் இருக்கிறாருங்க. 8ஆம் இடம் 10ஆம் இடம் வலிமையாக இருக்கக்கூடிய நிலையில் 2ஆம் இடம் அபரிமிதமான நல்ல அமைப்பாக இருக்குது. 2ஆம் வீடு அப்படின்றது பண வரவை குறிக்கக்கூடியது. காசு பணம் இருக்கக்கூடிய வீட்டில் புதன், சுக்கிரன், குரு, சூரியனுடைய பார்வை அப்படின்னு இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு அதிர்ஷ்டம் கொட்டுன்னு கொட்டப்போகுது. பண வரவானது அதிக அளவில் இருக்கும். ஏற்கனவே கைக்கு வராத அப்படின்னு விடப்பட்ட பணம் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்கு. மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு சுப பலன்கள் கிடைக்குங்க. எளிமையான நல்ல மாதமாக இந்த மாதம் அமைய போகுது. நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு ஓரளவுக்கு திருமண அமைப்புகள் கைகூடி வரும். பிரிந்து போகலாம் அப்படின்ற நிலையில் இருந்த தம்பதிகள் கூட சேர்ந்து வாழலாம் அப்படின்ற எண்ணமும் மனமாற்றமும் ஆசையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். மார்ச் 29ஆம் தேதி முதல் அஷ்டம சனியானது ஆரம்பிக்க போகுது. இந்த சமயத்தில் அகலக்கால் வைக்கிறது கூடவே கூடாது. ஆனாலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கடவுளோட அருள் இருக்கிறதால உங்களுக்கு பெரிதளவான கஷ்டங்கள் அப்படின்றது இருக்காதுங்க. இடமாற்றம் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு, வேலை மாற்ற அமைப்பு, சுப செலவுகள் ஏற்படுறதற்கான அமைப்பானது உங்களுக்கு உண்டு. வீடு வாங்கிறது, வீடு கட்டுறது போன்ற அமைப்புகளும் உண்டாகும். பெரிய சோதனைகள் எதுவுமே இருக்காது. நண்பர்கள், மாமன், மச்சானால பிரச்சனை ஏற்படுறதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. உறவுகள் கிட்ட அதிகமா எதையுமே வச்சுக்காதீங்க. உடலை வருந்தாவிட்டாலும் மனதை வருந்தக்கூடிய சூழ்நிலையானது உண்டாகும். மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு அபரிமிதமான நற்பலன்களும் நல்ல வாய்ப்புகளும் பணம் சார்ந்த விஷயங்கள்ல லாபமும் முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சிம்ம ராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுவதும் வெற்றி வாகை சூட போறீங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். புதிய வேலை தேடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கு. வாழ்க்கையில முன்னேறுவதற்கான அத்தனை சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் உங்களுக்கு கைகூடி வருங்க. வீட்டில் இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் அப்படின்றது சரியாகும். சந்தோஷமானது அதிகரிக்கும். காதல் கைகூடும். திருமணம் வரைக்குமே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வேலையில மேலதிகாரிகளை கொஞ்சம் மரியாதையோட நடத்த வேணும். முன் கோபத்தை குறைச்சிக்கொள்றது நல்லது. அலுவலகத்துல தலகணத்தை காட்டவே கூடாது. வியாபாரத்துல பொறுமையானது அவசியமா பார்க்கப்படுது. நிதானத்தை எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் வெற்றிக்கு நீங்க வைக்கக்கூடிய அடிகளா இருக்கும். திங்கட்கிழமை தோறும் சிவனை வழிபடுறது நல்லது. இதனால உங்களுக்கு பொறுமையானது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த மாதமாக அமையும். மாத தொடக்கத்தில் உங்களுக்கு சுகமாகவும் வெற்றிகள் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும். முக்கிய வேலைகளை முடிக்கிறதுல நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவானது கிடைக்கப்பெறும். காதல் தொடர்பான விஷயத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். மாதத்தின் 2ஆம் வாரத்தில் உங்களுடைய பேச்சில் உங்களுக்கு கவனம் தேவைப்படுது. யாரையுமே கிண்டல் கேலி செய்யக்கூடாது. வாக்குவாதத்தில் ஈடுபடுறதையும் தவறுங்க. முக்கிய விஷயங்களை பேசி தீர்த்துக்கிறது நல்லதுங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்டான காலம் அப்படின்னே சொல்லலாம். தன்னம்பிக்கையோட எந்த ஒரு செயலையும் செயல்பட வேண்டிய மாதமாக இருக்கும். உங்களுடைய வேலையில் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். புதிய தொழிலை தொடங்க நினைக்கிறவங்களுக்கு சாதகமான மாதமாகவும் அமையலாம். வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியான சூழ்நிலையும் நிலவும். உங்கள் கோபத்தையும் உணர்ச்சி வசப்படுத்தக்கூடிய தன்மையையும் கட்டுப்படுத்த வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமையப்பெறுது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. தொழில் ரீதியாக நல்லா இருக்கக்கூடிய மாதமாக இது அமையப்பெறுங்க. பணியிடத்தில் உயர் அதிகாரிகளுடன் சிறப்பான உறவானது இருக்கும். அலுவலகத்தில் உடன் வேலை செய்வோர் மற்றும் உயர் அதிகாரிகளின் முழு ஆதரவு கிடைக்கிறதால வேலை அப்படின்றத உங்களால் சிறப்பாக செஞ்சு முடிக்க முடியும். இதன் மூலம் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அமைய பெற்றிருக்கு. சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்பவே கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமையப்பெறும் அப்படின்னே சொல்லலாம். துணிச்சலாக எதை பற்றியுமே யோசிக்காம எல்லாத்தையும் செஞ்சு வெற்றி பெறக்கூடியவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இந்த மாதம் வீண் அலைச்சல்கள், காரிய தடை ஆகியவை அகலும். சுக்கிரனால தடை நீங்கி காரியங்கள் நடந்து முடியுங்க. அலைச்சலால் ஏற்பட்டாலும் எடுத்த முயற்சியே அப்படின்றத நீங்கள் கைவிட மாட்டீங்க. முயற்சிகளும் கைகூடும் நிலையில தான் இருக்கு. தேவையான வசதிகள் உண்டாகும். பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். உடல் சோர்வும் மனக்குழப்பமும் நீங்கலாம். செலவானது கட்டுக்குள்ள இருக்கும். தொழில் வியாபாரமானது எதிர்பார்த்தபடி நடக்கும். கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க கவனமாக எதையுமே செஞ்சு முடிக்கிறது நன்மை தருங்க. தேவையான பண உதவியானது கிடைக்கப்பெறும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம். எதிர்பார்த்தபடி முடிவில் காரியம் அப்படின்றது வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் அமையுங்க. சக ஊழியர்களுடைய ஆதரவானது கிடைக்க பெறலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியானது ஏற்படும். கணவன் மனைவி இருவருமே மனம் விட்டு பேசுறது நல்லது. குடும்ப விஷயங்களை பற்றி அடுத்தவர்கள்கிட்ட சொல்லாமல் இருக்கிறதும் ஆலோசனைகளை கேட்காம இருக்கிறதும் நன்மை தரும். குழந்தைகள் முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீங்க. உறவினர்கள் நண்பர்கள்கிட்ட கவனமாக பேசி பழகிறது நல்லது. பெண்களுக்கு உடல் சோர்வும் திடீர் கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். பண வரவானது திருப்தி தர வகையில் இருக்கு. மதிப்பும் மரியாதையும் கூடலாம். கலைத்துறையினருக்கு வாகனங்களை உபயோகப்படுத்துகிறப்போ கவனம் தேவைப்படுது. பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்களை தீர ஆலோசித்து பக்குவமாக அணுகுமுறையை கையாள்றது அவசியம். பண வரவானது அதிகரிக்கும். காரிய தடங்கல்கள் ஏற்படலாம். மனசில் ஏதாவது ஒரு வகையான கவலையானது உண்டாகும் வகையில் இருக்குங்க. கலைத்துறையினருக்கு வாகனங்கள் உபயோகப்படுத்தும் போது கவனம் தேவைப்படுது. அரசியல் துறையினருக்கு காரிய அனுகூலங்கள் ஏற்படும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவியானது கிடைக்கப்பெறலாம். புதிய நபர்களின் நட்பானது கிடைக்கும். கவனமாக செயல்படுறது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வாங்க. சக மாணவர்கள் ஆதரவும் கிடைக்கப்பெறலாம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உற்றார் உறவினர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையானது குறையும். உடல் ஆரோக்கியத்தால் உண்டாகக்கூடிய பாதிப்புகளால் மருத்துவ செலவுகள் உண்டாகலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் நிம்மதியற்ற நிலையானது ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்க்கும் பதவி உயர்வுகள் தாமதப்படலாம். தேவையற்ற பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். பண வரவில் நெருக்கடிகள் ஏற்படும். தொழில் வியாபாரம் செய்கிறவங்க நிறைய போட்டிகளை சமாளிக்க வேண்டிய தேவையானது இருக்கும். அனைவரையும் அனுசரித்து போக பழகிக்கோங்க. பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவே முக்கியம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு காரியத்திலையுமே எதிர்நீச்சல் போட்டால் தான் முன்னேற வேண்டி இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலையானது ஏற்படும். திருமண சுப நிகழ்ச்சிகள் அப்படின்றது தாமத நிலை உண்டாகலாம்.
உத்தியோகஸ்தர்களால் பணிகளில் கவனமோட செயல்பட வேண்டிய காலமாக இருக்க போகுது. அப்படி இருந்தாலுமே உங்களுடைய சம்யோஜித புக்தியால் எல்லாத்தையுமே சமாளித்து கரை சேருவீங்க. பிரதோஷ காலங்களில் சிவனை வணங்குறது மூலியமாக எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்திற்கான பதிவை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.